பெரும் பிரபஞ்சமாய் ஈசன் வந்து அமர்ந்த சபையிலே அமர்னே அகதீஷா. யுகங்கள் தாண்டி பிரபஞ்ச மன்னனாக 27,000 கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற நிலையிலே திருமுருகன் அமர்ந்த திருச்சபையில் அமர்ந்தவனே அகதீஷா. 10 அவதார நிலைகளை ஆதி கைலாய சிவசூட்சம நூலுக்கு அருள்காவல் திருக்காவல் விட்டு அமரச் செய்த பரந்தாமன் அமர்ந்த சபையிலே அமர்ந்தவனே அகதீஷா. சடாச்சட சண்முக சக்கரம் சுழன்று வருகின்ற அற்புத தலந்தனிலே அமர்ந்தவனே அகதீஷா. 14 லோகங்களையும் ஆளுகின்ற அற்புதமான சிவமகா வாழை சித்தன் அமர்ந்த சபையிலே அகதீஷா. ஜெகமாளும் சபையிலே அமர்ந்தவனே அகதீஷா. சிவமாக அமர்ந்தவனே அகதீஷா. திருமுருகனாக அமர்ந்தவனே அகதீஷா. பரந்தாமனாக அமர்ந்தவனே அகதீஷா. பிரம்மதேவனாக அமர்ந்தவனே அகதீஷா. 33 தேவர்களும் நவகோடி சித்தர்களாய் அமர்ந்தவனே அகதீஷா. சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்தவனே அகதீஷா. சிவமகா வாழை சித்தனை உள்வைத்து அமர்ந்தவனே அகதீஷா. பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பெற்று கொடுத்து அதன் வழி மாந்தர்களை நெறி தவறாது, நேர்மை தவறாது, உயர்வு தவறாது, உன்னதம் தவறாது, உத்தமம் தவறாது, சத்தியம் தவறாது நித்தியமாக ஞான வழியிலே பயணப்பட வைக்கின்ற அற்புதமான எளிய முறையிலே ஆன்ம ஈகத்தை கற்றுக் கொடுக்கின்ற அற்புத அருள் ஞான பட்டறையில், சிவஞான பட்டறையில் அகத்திய ஞான பட்டறை அமைத்து அமர்ந்தவனே அகதீஷாய். தேவர்களையும் சித்தர்களையும் அழைத்து பேசுகின்ற அற்புத சபைதனை அமைத்து கொடுத்தவனே அகதீஷா. பேராற்றலாய் பெருங்கருணை வடிவமாய் உலகிற்கு அன்பனும் நெறியை போதிக்க அமர்ந்தவனே அகதீஷாய். அன்பே சிவமென அற்புதமான தகைய உயர் நிலை கொண்டு உன்னதமாக உயர் சபை கண்டவனே அகதீஷாய். அன்னையர்கள் தேவர்களெல்லாம் வந்து அனுக்கிரகம் கொடுக்கின்ற அற்புதமான சபை அமர்ந்தவனே அகதீஷாய். அஷ்டலட்சுமிகளும் குபேர பெருமானும் அமர்ந்த அற்புதமான தலம் கொண்டு அமர்ந்தவனே அகதீஷாய். பெரும் சித்த கூட்டங்களின் தலைவனாய் அமர்ந்தவனே அகதீஷாய். சிவமகா வாழை சித்தனின் ஆசானாய் அமர்ந்தவனே அகதீஷாய். திருமுருகப் பெருமானின் சீடனாய் அமர்ந்து அருள் பாலிக்கின்ற அற்புத பெருமகனே அகதீஷாய். சிவமாய் உருமாறி அருள்மலை பொறுகின்றவனே அகதீஷாய். அருள் ஞான சச்சங்க நிகழ்விலே அத்துணை நிலைகளையும் தன்னகத்தே கொண்டு திருவாயின் மூலமாக கலியுகத்தை மாற்றுகின்ற அற்புத பணி செய்கின்ற ஈடு இணையில்லா இனிய பேராற்றலை அகதீஷா 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 என அகத்தியத்தின் அற்புதமான திருநாம வழிகளை அகத்தியனை புகழ்ந்து அற்புதனை புகழ்ந்து அருளாசானை புகழ்ந்து அம்மையை அப்பனை ஐயனை புகழ்ந்து அகத்தியனை உணவருந்த வரும்படி திருத்தால் பணிந்து திருவடி பணிந்து அழைக்கிறோம். ஓம் அகதீஷாய, ஓம் அகதீஷாய, ஓம் அகதீஷாய நமோ 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 நமக. ஓம் அகதீஷாய நமக. பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருக்கும் சிவப்பேராற்றல்களுக்கு அருகாமையில் ஆற்றலாய் அமர்ந்திருக்கும் அகத்தியத்தை வரவழைத்து அமர வைத்து அழகு பார்த்து சபையமைத்து அதில் ஆசானாய் எமை அமர வைத்து அழகு நிலையில்
உயர் நிலை கொண்ட சபைதனிலே சிவசபை ஆசானாய் அமர்ந்திருக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஓம் அகதீஷாய நமக. ஒவ்வொரு நிகழ்விற்குள்ளும், ஒவ்வொரு அசைவிற்குள்ளும், ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் சரீர நரம்புகளுக்குள் அகத்தியனை அமர வைத்து அசையும் ஒவ்வொரு நிலையும் அகத்தியனாய் அசைந்து வரும் அகத்தியனே உமக்கு யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம். அகதீஷாய நமக. இறை சபையை உயர் சபையாய், உன்னத ஞான நிலைதனை பரப்புகின்ற கலியுக சபையாய், கலியுகத்தில் யுகமாற்ற நிகழ்வுதனை நிகழ்த்துகின்ற அற்புத ஆற்றல்தனை தன் கரம் ஏற்று அமர்ந்திருக்கின்ற சிவ சபைதனிலே ஆசானாய் அமர்ந்த பொழுதும் 14 லோகங்களை ஆள்கின்ற சிவமகா வாழை சித்தனாய் அமர்ந்தவனே உம்மோடு அமர்ந்து உணவுண்ண அகத்தியன் உமக்கும் இல்லால் மழலையர்கள் சீடர்கள் யாவருக்கும் ஆசி வழங்கி மகிழ்வோடு எழுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. எல்லாரும் சொல்லுங்க. ஓம் அகதீஷாய நமக. 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 தூய சிந்தனையை உள்ளுக்குள் பரப்பி உயர் ஞானமதை சபையிலிருந்து சித்தன் மூலமாக சிவசபை நாடுவோர் சிந்தனைகளில் புகுத்துகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருவடியில் இவ்வுணவினை அவன் வாரி வழங்கிய இவ்வுணவினை சமர்ப்பித்து அகத்தியன் யாம் அற்புதமான ஆசிகள் யாவருக்கும் வழங்கி மகிழ்ந்து உணவருந்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. அன்னத்தில் என்ன நிகழ்ந்தது உயர் வண்ணமில்லை. அன்னம் வழங்கிட உரைத்தாள் உன் அம்மை அகத்தியன் உள்ளிருக்க சீடன் மறந்து விட்டான். அதனை அனுப்பி வைக்க
அன்னமது பகிரப்பட்ட கணங்களெல்லாம் ஏற்றமிகு நல்நிலையாய் இறையோடு அமர்ந்து உணவுண்டு இறைநிலை காணும் சபைதனில் உயர்நிலை காணும் சபைதனில் உள்ளூர சித்தனை ஏற்று உயர்வு நிலை கொண்ட சபை இதுவென ஏற்று சபை நாடி சபையினுடைய சித்தனை நாடி வளம் வருவோர்கள்
அவரவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆகம நிலைகளை நெறிமுறை தவறா நிலையில் ஏற்றமிகு நிலையில் கடைப்பிடித்து வலம் வருகின்ற பொழுது வழங்கிய ஆகமத்திற்குள்ளிருந்து அகத்தியனுடைய அருளாசிகளுக்குள்ளிருந்து சிவம் அமர்ந்து சிவமகா வாழை சித்தனோடு இசைந்து அமர்ந்து அதற்குரிய நற்பலன்கள் நடந்தேற துவங்குகின்றன. சஷ்டி பெருநாளில் இருந்தென்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஒவ்வொருவர் அருகாமையிலும் வேல் அமர்ந்து குழந்தை வேளவனாய் உணவுண்ணும் அற்புத காட்சி தவழும் அற்புத நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளைதனில் வேளவனது வேலையாய் இவ்வேளைதனை யாம் மாற்றி அகத்தியன் அற்புத அவன் கரமதிலிருந்து அருளாசிகளை வழங்கி கர்ம வினைகள் வேறறுக்கும் ஆசிகள் பலிதமாகும் நிகழ்வாய் இந்நிகழ்வு நிலைதனை அகத்தியன் இவ்வேளையாய் மாற்றி எழுகின்றோம். யாம் உயர்நிலை பயணங்கள் உன்னத நிலை கொண்ட ஞான பயணங்களாய் வளர்ந்தோங்க அகத்தியன் ஆசி வழங்கி இறை சபையில் அமர்ந்திருப்பது அத்துணையும் இறையாற்றல்களே என்னும் நிலையோடு வலம் வருகின்ற பொழுது அத்துணையும் உமக்கு அருளாற்றல் கொண்ட வடிவாய் காட்சி தரும் என்ற அகத்தியன் ஆசி மன்னிக்கிறேன். அருட்பெரும் சபைதனிலே அற்புதமாய் வலம் வரும் சீடனே வழங்கிய நீர் போல் அகத்தியன் கமண்டல நீர் போல் அத்துணையும் உமது இல்லமது சுற்றி அற்புத பொதிகை மலை தனிலிருந்து வருகின்ற நீராய் அது மாற்றம் ஆட்சிகள் வழங்கி மகிழ அற்புதங்கள் நிறைவேறும் என்று அகத்தியன் ஆசி. ஏற்றுமதி சித்தனது சபைதனிலே சித்தனை நினைவோர்கள் சிவத்தை நினைகின்றார்கள் என்று அகத்தியன் ஆசி. Ah.